வணக்கம் மக்களே, எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எங்களுக்கும் ஒரு ஊக்கமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வீடியோலாம் போடுறதுக்கு எங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக, ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சவுக்கு. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சவுக்கில் வந்து ஊடுபயிராக வச்சுருக்கோம். ஊடுபயிராக வந்து புளிச்சக்கீரை, தண்டுக்கீரை, கொத்தவரங்காய் செடி, சாமந்தி செடி, இது மாதிரி நிறையா செடி நாங்கள் வச்சுருக்கோம். சாமந்தி செடி நான் அடிக்கடி வீடியோ போடுவேன். ஏன்னா நாங்கள் வச்சுருக்கோம், ரெகுலராக வைப்போம். அது ஒரு இன்கம்க்கு வந்து டெய்லி இன்கம்க்கு வந்து அது ஒரு சூட்டபுளான ஒரு செடி. அது வந்து பூ பூக்க ஆரம்பிச்சுன்னா கிலோ மினிமமாக 20 ருபீஸ் போவோம். ஹையஸ்ட்டாக 100 கேஜி 100 ருபீஸ் போவோம். இங்கே பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் எங்கள் தோட்டத்தில் வெங்காயமும், சின்ன வெங்காயம், இது வந்து ஊடுபயிராக நாங்கள் சின்ன வெங்காயமாக வைப்போம். அந்த கேப் எல்லாத்துலேயுமே நாங்கள் ஃபில்அப் பண்ணிவிடுவோம். ஏன்னா இதில் எக்ஸ்ட்ரா வந்து சவுக்கு வளர்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆகும். ஸோ அது வரைக்கும் நாங்கள் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிப்போம். இது வந்து ஒரு 2 மாதம் 3 மாதம் செடி. இது பாருங்கள், இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தெரியாதுன்னா தெரிஞ்சுக்கங்க. இதுதான் வந்து அமுக்கா. இது வந்து ரொம்ப கலை. இது ஒரு களைச்செடி. இதை வந்து எவ்வளோ வெட்டினாலும் போகாது. எங்கள் காட்டில் வந்து மறுபடியும் வந்துக்கிட்டே இருக்கும். இது வெட்டி மேன் பவருக்கே நாங்கள் ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டோம். ஸோ இது உங்கள் காட்டில் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதை நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அமுக்கான்னு சொல்லுவீங்களா, இல்லை வேறு என்ன சொல்லுவீங்க? ஸோ இதை நீங்கள் எப்படி களை எடுப்பீங்க, எப்படி நீங்கள் இதை வந்து களை இல்லாமல் தவிர்ப்பீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள். நாங்களும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்களுக்கு. நன்றி மக்களே.